உங்கள் வீட்டில் அண்டர் கிரவுண்டில் ஒரு டேங்க், மொட்டை மாடியில் ஒரு டேங்க் வச்சு கீழே உள்ள டேங்க்லேருந்து மேலே உள்ள டேங்குக்கு மோட்டர் மூலியமாக தண்ணி ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வால்நட் இன்னோவேஷன்ஸ் கம்பெனியோடைய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் சின்ன ஒரு லைக் பண்ணிடுங்க. நாம் ஏற்கனவே செமி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பற்றின ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இந்த டிவைஸ் மேலே உள்ள டேங்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. மேனுவலாக நம்ம மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம். மேலே உள்ள தொட்டியில் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கிட்ட தண்ணீர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுறது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸ், ஆஃபீஸ் இந்த மாதிரி இடங்களில் அண்டர் கிரவுண்ட்லேயும் டேங்க் இருக்குது. அதில் தண்ணீர் கார்பரேஷனில் இருந்தோ அல்லது லாரி வச்சோ நீங்கள் தண்ணி ஃபில்லப் பண்ணி அந்த தண்ணியை மேலே டேங்குக்கு ஏற்றணும் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டிவைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிவைஸில் என்னென்ன இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். இதுதான் இந்த வால்நட் இன்னோவேஷன்ஸ் கம்பெனியுடைய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் டிவைஸ். இந்த டிவைஸ் வாங்கும் போது இதோட யூசர் மேனுவல் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூசர் மேனுவலும், அதுக்கப்புறம் ஒரு 4 சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்டர் கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 சென்சாரும், அதே மாதிரி டாப்பில் உள்ள டேங்குக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். டிவைஸில் இந்த இடத்துல ஒரு டச் டிஸ்பிளே இருக்கும். இதை டச் பண்ணி நீங்கள் ஆட்டோ, மேனுவல் ரெண்டுத்துக்கும் மாற்றிக்கலாம். மேனுவலில் இருக்கும் போது ரெட் கலர்லையும், ஆட்டோவில் இருக்கும் போது ப்ளூ கலர்லையும் இண்டிகேட் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா C1, C2, S1, S2, NB அப்படின்ட்டுலாம் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா மோட்டரை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்ஸ். நார்மலாக ஸ்டார்டர் இல்லாத மோட்டருங்களுக்கும் ஸ்டார்டரோடு இருக்க மோட்டருங்களுக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக இந்த போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவலில் பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது சேஃப். அதே மாதிரி இந்த இடத்துல LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இண்டிகேஷனுக்காக. OH, OL, UH, UL அப்படின்ட்டு. OH, OL டாப்பில் உள்ள டேங்கில் வாட்டர் லெவல் எந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி அண்டர் கிரவுண்டில் உள்ள வாட்டர் லெவலை இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த UH, UL கொடுத்துருக்காங்க. தண்ணீர் மேலே உள்ள தொட்டிலையும் கீழே உள்ள தொட்டிலையும் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா OH, UH அப்படிங்கிற லைட் எரியும். அதே மாதிரி தண்ணீர் கீழே இருந்துச்சு அப்படின்னா OL, UL அப்படிங்கிற லைட் எரியும். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தண்ணீர் எந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து ரைட் சைடில் டச் டிஸ்பிளேக்கு கீழே சென்சார்ஸ் கனெக்ட் பண்ணுற இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ OH, OL அப்படிங்கிறது டாப்பில் உள்ள டேங்க்ல இருந்து வர சென்சார்ஸ். அதே மாதிரி UH, UL அப்படிங்கிற போர்ட் கீழே அண்டர் கிரவுண்டில் இருந்து வர சென்சாரை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். C அப்படிங்கிறது காமன். தொட்டியில் நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதை பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அப்படிங்கிற டிவைஸோட ப்ராசஸ் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்ஸ் தண்ணி குறையும் போது மோட்டரை ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிவிடும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க லெவல் வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிவிடும். ஸோ இதுதான் இந்த கண்ட்ரோலரோட வேலை. இது போர் வாட்டருக்கு ஓகே. பட் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற தண்ணீரை மேலே ஏற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் டேங்க்ல தண்ணி இருந்தால் ஓகே, இல்லாத சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத கரண்ட் பில் ஒன்று. ரெண்டாவது மோட்டர் தண்ணி இல்லாமல் ஓடிச்சு அப்படின்னா காயில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டிவைஸ் நம்ம பயன்படுத்தலாம், இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, மேலே உள்ள டேங்கில் தண்ணீர் குறையும் போது மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறதுக்கு பார்க்கும். பட் அந்த சமயம் கீழே உள்ள டேங்க்ல இருந்து தண்ணீர் ஃபுல்லாக இருந்துச்சு, நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க லெவலில் இருந்தால் மட்டும்தான் ஆன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். தண்ணீர் கீழே உள்ள தொட்டியில் லெவலுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மோட்டரை ஆன் பண்ண விடாது. சப்போஸ் தொட்டியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நமக்கு அர்ஜென்ட்டாக தேவை அப்படின்னா நம்ம மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் கிரவுண்ட் அண்ட் டாப்பில் உள்ள டேங்கை ரெண்டுத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கார்பரேஷன் வாட்டர்லாம் டேரெக்டாக அண்டர் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போ தண்ணி வருது எப்போ வராது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும், தண்ணீர் இல்லாதப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த டிவைஸ் அந்த பர்பஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒர்க் செட்டப் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது அண்டர் கிரவுண்ட் டேங்க். இதில் மோட்டர் இருக்குது. இந்த டேங்க் எம்டியாக இருக்குது. இது மேலே உள்ள டேங்க்னு வச்சுக்கோங்க. இது எம்டியாக இருக்குது. ஸோ கனெக்ட் பண்ணதும் மோட்டர் ஆன் பண்ணுது. இது எம்டியாக இருக்கிறதுனால தண்ணீர் அங்கேருந்து இங்கே வருது. டேங்கில் நான் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இடம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது.
ஸோ இந்த இண்டிகேஷன்லாம் காட்டுது பாருங்கள், இந்த இடத்துல எந்தெந்த லெவலில் டேங்கில் தண்ணி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி டிவைஸ் நாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால கரண்ட் வேஸ்ட் ஆகிறத தடுக்கலாம். அதே மாதிரி தண்ணீர் வழிஞ்சு போகிறதுனால வர டேமேஜை தடுக்கலாம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த வெயில் காலத்தில் தண்ணீரை மிச்சப்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு இந்த டிவைஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா பை பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.